இந்த 70 ஆண்டு கால காலத்தில் திராவிடர் என்கிற கருத்தாக்கங்களை கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி வந்த வேளையில் 2010ஆம் ஆண்டு முகிழ்த்த நாம் தமிழர் கட்சி இந்த திராவிடம் என்பது போலி, திராவிடர் என்பது போலி, திராவிடம் என்ற சொல்லும் தமிழ் இல்லை, திராவிடர் என்பதும் தமிழரை குறிப்பது இல்லை என்று உடைத்து திமுகவின் அடிமடியில் கை வைத்திருக்கிறது. சக்கர நாற்காலி சதிகாரன் என்று மேடையிலே நீட்டி முளைக்க வேண்டுமானால் பஞ்சம் பிழைக்க திமுகவில் தஞ்சம் புகுந்துக்கலாம். மலையாளத்தில் சக்கர நாற்காலி சதிகாரன், மலையாளத்தில் கலைஞர் கருணாநிதி அம்மையார் நீராவதியாக எவ்வளவு லஞ்சம் பேசினாலும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இனமான தமிழர்கள் ஒருபோதும் திமுகவின் துரோகங்களை நயவஞ்சகங்களை என்னைக்கும் மறக்க மாட்டோம், என்னைக்கும் அதை கடந்து போக மாட்டோம். திமுக மக்கள் மன்றத்தில் தோல்விச்சு கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. திமுகவுக்கு என்ன சிக்கல்னா மற்றவங்க அடிச்சா அழுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க. நாம் தமிழர் கட்சி அடிச்சா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி வாய மூடி கழுவாங்க. அப்படி திமுகவை கதவிடக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிற முழக்கத்தை வச்சாங்க. இன்னைக்கு அந்த பாட்டை வெளில போட தயங்குறாங்க. என்ன விடியல்? அமோக விடியல். அண்ணா சாணவா சொன்னாங்க, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை, தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுறாங்க, ஆட்சி சிறப்பான ஆட்சியா இருக்கு, மக்கள் மத்தியில் கொதிப்பே இல்லைன்னு. சத்தியமா நீங்க நம்பணும். நம்மளா பாஜக வந்து பூந்துரும், உங்க வீட்டுக்குள்ள பூந்துரும், ஜன்னல் வழியா பூந்துரும், எல்லா இடத்தையும் பூந்துரும்.